அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை, இறைவனோடு ஒன்றித்திருக்கீங்களா? ஜபத்தாலும் தபத்தாலும் தான் அவரோடு ஒன்றிக்க முடியும். மக்களே, என்ன இருந்தாலும் நன்றி சொல்லும்போது அது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக அமையும், இல்லையா? இந்த நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 58 இறை வார்த்தை 7-9 முடிய. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு, சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பசித்தோர்க்கு உங்கள் உணவை கொடுக்கணும், இல்லையா? எத்தனை பேர் பசியால் இருக்காங்க. நமக்கு நல்ல உணவு தந்திருக்கார் ஆண்டவர், இல்லையா? நம்ம உணவில் கொஞ்சம் போல் பகிர்ந்து கொடுக்கலாம். அன்னதானம் பெரிய சிறந்தது, இல்லையா? எவ்வளோ பேர் பசியால், துன்பத்தாலையும் துயரத்தாலையும் நொறுக்கப்பட்டு ஒரு பக்கம், உணவே இல்லாமல் பசியால் இருக்கிற பக்கம் ஒரு பக்கம், இல்லையா? சின்ன மழலை கூட பசியோடு இருக்குது. அதையெல்லாம் நம்ம உணர்ந்தோன்னா நமக்கு கிடைக்கின்ற உணவு தேவாமிர்தம், இல்லையா? அப்போது நமக்கு என்ன கொடுத்தாலும், அப்போ ஆண்டவர் நமக்கு நம்மளுக்கு என்ன அளித்தாரோ அதில் சிறிதளவு கொடுத்தாலும் அவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டவர். ஏனென்றால் நீ பிறருக்கு கொடுக்கிறது எனக்கே கொடுக்கிறாய் என்று சொல்கிறார். அப்போ நம்ம பிறருக்கு கொடுக்கும்போது முறுமுறுப்பு இல்லாமல் நமக்கு உள்ளதை சந்தோஷமாக அவர்கள் கொடுத்து அவர்கள் வயிறு நிறைவதையும் மனம் நிறைவதையும் பார்க்கும்போது அதில் கிடைக்கிறது பாருங்கள் நிறைவு. அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம அப்படி இருக்கிறோம்மா? உடை இல்லாதவர்களுக்கு உடை எடுத்து கொடுக்கோமா? அதாவது சில பேர் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆடை எடுத்து கொடுக்காங்க, உணவு கொடுக்குறாங்க, அந்த உணவுக்கு உண்டானதெல்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொடுக்காமல் இருந்தால்தான் இவர் அதை நமக்கு சுட்டி காட்டுவார், இல்லையா? அப்போது அப்படி நாம் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாரு? அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நாம் இதெல்லாம் செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார், பாதுகாப்பார்னு இல்லை. துன்பத்திலும் துயரத்திலையும் கூட நாம் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறோம், பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு கேட்டுட்ருக்கோம். ஆனால் அதுலேயும் ஒருத்தர் வரும்போது அதில் நமக்குள்ளதை நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கி. அது என்ன சொல்கிறார்? அப்பொழுது நீ ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் என்னிடம் சிறிதளவு இருந்ததை நான் கொடுத்தேன் என்று நீ கூக்குரிடும்போது, நம்ம மன்றாடும்போது அந்த மன்றாட்டுக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த மன்றாட்டு தான் கண்டிப்பாக கேட்கப்படும். ஏனென்றால் நம்மிடமே இல்லை, நம்மிடம் இருக்கவா செய்து இல்லை. இறைவனுக்கு தெரியுங்க. நம்ம வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் அதுவும் தெரியும். உள்ளதை கொண்டு நாம் பிறருக்கு கொடுத்தால் அதுவும் தெரியும், இல்லையா? அப்போ நாம் எந்த வகையில் இருக்கிறோம், எப்படி செய்கிறோம்? அதாவது எப்பொழுதும் தான தர்மம் கொடுக்குறவர்களுக்கு அல்ல ஆண்டவர் குற்றம் சாட்டலை. தான தர்மம் கொடுக்காதவாறு எனக்கே எனக்கே என்று சுயநலமாக வாழ்பவர் இருக்கார்களவா, அவர்களைத்தான் சொல்கிறா. ஏன்னா குற்றம் சாட்டுறாரு. எப்படி குற்றம் சாட்டுறான்னா, நீ மன்றாடும் போது நான் உனக்கு பதிலளிக்க மாட்டேன். நீ ஒன்றுமே செய்யலையே, ஏழைக்கு உணவு கொடுக்கலையே, உடை கொடுக்கலையே, நான் எப்படி உன்னுடைய மன்றாட்டை கேட்க முடியும் அப்படின்னு சொல்வார். அப்படி நாம் கொடுக்கும்போது தான் நமக்கு எல்லாமே ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அப்போ நாம் கொடுப்பவர்களாக இருப்போமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை சோதித்து பார்த்தால் நாங்கள் என்ன செய்தோம் என்று நீர் அறிந்து கொள்வீர் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கோம் என்று வெளியில் சொல்லவில்லை ஆண்டவரே, உமக்கு தெரியும். தெரிந்ததெல்லாம், எங்களை பற்றி தெரிந்ததெல்லாம் பிற யாருக்கும் தெரியாத ஆண்டவரே, உமக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று அறிந்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன இன்னும் செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தூயாவின் வல்லமை கொண்டு எங்களை நிரப்பி நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் எப்பொழுதும் எழுந்து பிரகாசிக்கும்படி தேவரீர் செய்யப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.